Hello friends, welcome back to our channel Tapas Education. இன்னைக்கு வந்து நம்ம 12th standard தமிழ் யூனிட் 4 இயல் 4ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து வெற்றிகரமா இயல் 1 2 3 3 வரையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து இயல் 4 முக்கியமான ஒரு விஷயம் 2025ல வந்து சிலபஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த நியூ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பழைய வீடியோக்கள் பழைய மெட்டீரியல் இருந்தால் அதை பார்க்காதீங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் 2025ல் வந்திருக்கக்கூடிய இது வந்து நியூ சிலபஸுக்கு உண்டானது. இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஏன்னாக்க தமிழ் வந்து ஒரு கட்டாய தேர்வு ஆயிடுச்சு. அதனால் வந்து இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் தமிழ் முக்கியம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் அப்கமிங் எக்ஸாமுக்கு உண்டான கொஷின்ஸ் எல்லாமே வரும். 12th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4ல் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ 2025ல் இதுதான் நமக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், நகுலன் கவிதைகள், காவியம், சிலப்பதிகாரம், சூரியனை பிரவேசிக்கும் பாறை, மெய்ப்பாடு, திருக்குறள் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து 1 by 1 பார்த்துடலாம். ஓகே, நம்மளுடைய பாட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 92 வந்து இருக்குது. இயல் 4ல் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து 1 by 1 இந்த வீடியோவில் பார்த்தலாம். மறக்காமல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகேங்களா. ஸோ நம்மை அளப்போம், அதில் பலவுள் தெரிகையில் ஒரு 5 கொஷின் இருக்குது. இதை வந்து நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த 12th ஆன்லைன் டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் 1 மார்க்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர். இது ஒரு இம்பார்ட்டன்ட். கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர். அதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, நகுலன் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த பாடல் வரி வந்து பார்த்தலாம். 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராறு ஓராண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல். தொடர்களில் வெளிப்படும் செய்திகள், அதில் வந்து என்னென்ன செய்தின்னு கொடுத்துருக்காங்க. மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால், ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சரியான விடை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் இ 1 2 ரெண்டுமே சரிதான் ஓகேங்களா. ஸோ மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள் என்பது சரி. ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் அதுவும் சரி. ஸோ 1 சரி 2 சரி. அடுத்து வினா எண் 3 பொறுத்துக்க டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துக்க டைப் வந்து ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமந்திரிகை, நித்திலம், கழஞ்சு, கலை. ஸோ இதை வந்து நம்ம பொருத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆமந்திரிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இடக்கை வாத்தியம். ஸோ அது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நித்திலம் என்பது முத்து ஓகேங்களா. அப்புறம் வந்து கழஞ்சு என்பது எடை அளவு, இது வந்து 3வது. கழை அப்படின்னா மூங்கில், இது வந்து 4. ஸோ ஆப்ஷன் இ ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3, செகண்டுக்கு வந்து 1, தேர்டுக்கு வந்து 4, ஃபோர்த்துக்கு வந்து 1. ஸோ 3 1 4 2 ஆப்ஷன் இ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் இ கடுக்காய். அடுத்து வினா எண் 5. குழிமாற்று என்னும் சொல்லோடு தொடர்புடைய துறை. குழிமாற்று என்னும் சொல்லோடு தொடர்புடைய துறை ஆப்ஷன் ஆ கணிதம். குருவினால கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தலாம். மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. மாதவி அரங்கேற்றிய போது முறைப்படியான தெய்வ பாடல் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து இசைக்கருவிகள் ஒலிக்க தொடங்கின. குழல்வலி யாழி நின்றது. யாழிசைக்கு ஏற்ப தன்னுமையாகிய மத்தளம் ஒலித்தது. மத்தளத்துடன் இணைந்து முழவு ஒலித்தது. முழவுடன் இடக்கை வாத்தியம் இணைந்து ஒலித்தது. இந்த இடக்கை வாத்தியம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்துகள் வந்து பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வினா எண் 2. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வந்து தேர்வில் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. குருவினால சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள். இளங்கோவடிகள் படைத்த சிலப்பதிகாரத்திற்கு குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம்,
என்னும் வேறு பெயர்களும் வழங்கப்படுகின்றன. ஸோ என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செய்யுளாகிய பாடலும் உரைநடையும் கலந்து அமைந்ததால் உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்கப்படுகிறது. இரட்டை காப்பியங்களுள் ஒன்றாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வேறு பெயர்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்வுக்கு நிச்சயமாக வரும். அடுத்து வினா எண் 3, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க. ஒரு பறவையின் வாழ்வை சிறகில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று வானுக்கும் நிலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீசும் காற்றின் தீராத பக்கங்களில் எழுதி சென்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வினா எண் 4, அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? ஸோ மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? இதுவும் தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்களுள் முதலியன, கணிதத்தில் கீழ்வாய் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள், சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்றவை அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்களாகும். அடுத்து வந்து சிறுவினால நமக்கு வந்து ஒரு 4 வினாக்கள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி விளக்குக. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கொஸ்டின். இதுவும் வந்து தேர்வுக்கு படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அரங்கின் மேடையில் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது ஒரு முக எழினி. அடுத்து மேடையில் இரு பக்கங்களில் இருந்தும் நகர்ந்து நடுவில் ஒன்றுபட்டு பொருந்துமாறு அமைக்கப்படுவது பொறுமுக எழினி. அடுத்து 3வது, மேடையில் மேலிருந்து வேண்டும் போது கீழாக இறங்கும் வகையில் அமைக்கப்படுவது கறந்து வரல் எழினி. ஓகேங்களா? ஸோ 3த்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 3, மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. பண்டைய காலத்தில் பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் இருந்தன. உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் எழுதுவார்கள். பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமலும் வரிசை கோணாமலும் பழைய காலத்தில் எழுதினார்கள். எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வருகிறது. தற்காலத்தில் மாணவர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக அமைய வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாமே எழுதி அதைப்போல் எழுதி வர செய்வார்கள். மாணவர்கள் கையெழுத்து தெளிவாக இருக்க ஏடுகளில் ஆசிரியர்கள் எழுதித்தர அதை தொடர்ந்து எழுதும் முறையை மாணவர்கள் தற்காலத்தில் பின்பற்றுகிறார்கள். அடுத்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். திறன்பேசியில், தொடுதிரையில், பேனா, பென்சில் என எதுவும் இல்லாமலேயே விரல் கொண்டு எழுதும் முறை தற்காலத்தில் உள்ளது. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, வினா எண் 4 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்புபடுத்தி சொற்சிழுமில் அடைக்கும் முயற்சியே என்பதை நகுலன் கவிதையை கொண்டு நிறுவுக. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நெடுவினா வந்து நமக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்கி எழுதுக. ஸோ இது வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இது வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். நெடுவினால பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. ஸோ அதுக்கு வந்து நம்ம சப்ஹெட்டிங் முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு முடிவுரை வரைக்கும் வந்து சப்ஹெட்டிங் பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்குது. அடுத்து வந்து நெடுவினால 3வது வினா, சூரியனை பிரவேசிக்கும் பாறை என்னும் சிறுகதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை குறையாமல் சுருக்கி வரைக. அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கப்புறம் மொழியை ஆள்வோம். ஓகேங்களா? அதில் வந்து தமிழாக்கம் தருக, டிரான்ஸ்லேட்டு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் அது ஆன்சர் இருக்குது. அது கீழ்காணும் பத்தியை படித்து 3இல் ஒரு பங்காக சுருக்குக. ஓகேங்களா? ஸோ அதுக்கான விடை தான் இது, சுருக்கி எழுதணும். சமச்சீர் உணவு,
திருத்திய படிவம், திருத்தா படிவம், சமச்சீர் உணவு திருத்திய படிவம். ஸோ நம்ம வந்து சிம்பிளை பண்ணி எழுதணும். அடுத்து தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இருக்கிறது கொஸ்டினு, இங்கே போல்டாக கொடுத்துக்கிறது ஆன்சர். ஓகேங்களா? வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. இதை வந்து தப்பு, இது வந்து சென்டென்ஸ் வந்து தவறு, மரபு பிழை இருக்குது, அதை மாற்றி எழுதணும். வாழைக்காடு வராது, வாழை தோட்டத்தில் குயில்கள் அலறும்ன்றது தப்பு, குயில்கள் கூவிக்கொண்டும், காகம் கூவிக்கொண்டு வராது, காகம் கரைந்து கொண்டும் இருந்தன. ஓகேங்களா? அந்த மரபு பிழையை மாற்றணும். அடுத்து முருகன் சோறு சாப்பிட்டான்ல, சோறு உண்டான் பால் குடித்தான் என்பது தவறு, பால் பருகினான் என்பது சரி. இது போல் வந்து கொஸ்டினும் ஆன்சர் வந்து போல்டு லெட்டரில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6வது பாருங்கள், பனை மட்டையால் கூரை வேய்ந்திருந்தனர். பனை ஓலை, கூரை வைத்திருந்தனர் வராது, வேய்ந்திருந்தனர்னு வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இதிலே இருக்குது, நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சி, இந்த ரா வராது, இந்த ரா வரணும், வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஆன்சர்ஸ் வந்து போல்டு லெட்டரில் இருக்குது. அடுத்து வந்து பழமொழி விளக்கம். ஆணைக்கும் அடி சறுக்கும்னா அதுக்கான விளக்கம் வந்து என்ன? அதாவது ஆணைக்கும் அடி சறுக்கும்னா மிகப்பெரிய வலிமையான விலங்கு என்று கருதப்படும் யானை கூட சில சந்தர்ப்பங்களில் நிலை தடுமாறி தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான விடைகள் வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அடுத்து வந்து மொழியோடு விளையாடு. ஒரு படங்கள் கொடுத்துருவாங்க, எண்ணங்களை எழுத்தாக்குக. இது வந்து இம்பார்ட்டன்ட், இது மாடலில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிப்போம் பயன்படுத்துவோம், இது வந்து கலைச்சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வந்து இப்போ நிறைய எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதனால் அதையுமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. அடுத்தடுத்து வந்து மற்ற பாடங்களுக்கு உண்டான விடைக்குறிப்புகளை தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதேனும் பிழைகள், தவறுகள், குற்றங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் மாற்றிட்டு அப்டேட் கொடுத்துட்றோம். சரிங்களா? தேங்க்யூ.